ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, ஒவ்வொரு நிறம் இருக்கு, ஒவ்வொரு ஜாதி இருக்கு, ஒவ்வொரு ருசி இருக்கு. இப்படி நம்ம இயல்பான மனித வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு தகவலை கிரகங்கள் சொல்லுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சரி, சூரியனுக்கு வருவோம். இன்றைய பதிவில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரகங்களும் நிறங்களும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெருப்பு கலர், முன்னால நின்னா பார்த்தா கண்ணை கூசுற அளவுக்கு தன்மை உள்ள நிறங்கள். துணியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜீன்ஸ், வெட்டினா வெட்டுவதற்கு தாங்குதலுக்குரிய உடைகள் அனைத்தையுமே சூரியன் காட்டக்கூடியது. அதற்கு அடுத்தது சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வெள்ளை நிறத்தோடு இருப்பாங்க, அதே சமயத்துல சற்று கலங்கனான நிறம் இருக்கும். அதற்கு அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரையிலும் ஒரே யூனிஃபார்ம் அல்லது மற்றவங்களை பார்த்தா ஒரு செகண்ட் நின்று கவனிக்கக்கூடிய, உத்து பார்க்கக்கூடிய தன்மை அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சீருடைகள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் இந்த செவ்வாய் எடுத்துக்காட்டுவது. இதுல அதிகமா ஆரஞ்சு நிற கலர், இளஞ்சிவப்பு நிறம், இந்த ரெண்டையுமே செவ்வாய் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது புதனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்மியமான நிறமா இருக்கும், பச்சை கலர் கலந்திருக்கும். அதே சமயத்துல இது மற்றவங்களை கவராது, ஆனா மரியாதை கொடுக்க தோணக்கூடிய கலர்கள் அத்தனையும். சோ லைட்டா இருக்கிற அத்தனையுமே அதே சமயத்துல அதை நீட்டாவும் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் ஒயிட். இந்த மினிஸ்டர் ஒயிட்னு சொல்றோம் இல்லைங்களா, பாக்கெட்ல உள்ள பணம் இருந்தா வெளியில தெரியும், உள்ள நம்மளுடைய தலைவர்களுடைய போட்டோ வெளியில தெரியும், அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பிங்க் கலர், சுத்தமான ரோஸ் அல்லது இளஞ்சிவப்பு சார்ந்த ரோஸ். இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுக்கிரனுடைய ஈடுபாடு, அந்த சுக்கிரனுடைய தன்மை, அவங்களுடைய காரகத்துவங்கள் எல்லாமே அந்த ட்ரெஸ்ல தெரியும். அதுக்கு அடுத்தது சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ கலர், சாரி குரு விட்டுட்டோம். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட் எல்லோ, சந்தன கலர், அதே சமயத்தில் சுத்தமான மஞ்சள் நிறம். அதற்கு அடுத்தது கடலின் நீல நிறம் அல்லது வானத்தின் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறங்கள் அனைத்தையுமே குரு காட்டக்கூடியது. அதுக்கு அடுத்தது சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாண்ணா அண்ணா வெளிர் நீல நிறம், வெளிர் நீல நிறம். அதுக்கு அடுத்தது ஆகாய ப்ளூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இங்க யாரும் அந்த கலர்ல இருக்காங்க, இங்க யாரையும் காணோம். கோமதி அம்மா போட்டிருக்கிற சேரியில அந்த கலர் கலந்துருக்கு. அப்படி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா அது குருவுக்கு வராதுங்கண்ணா. ப்ளூ வரும், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூ. இன்னும் தெளிவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆனந்த ப்ளூன்னு சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான, அதே சமயத்துல ப்ளூ சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்டது, திக்கஸ்ட் கலர் அத்தனையுமே. இப்படி உங்களை கடந்து செல்லும் மனிதர்கள் உங்களில் கண்ணில் படும் நிறங்கள் அனைத்தையும் உங்களுக்கு ஒரு கிரகத்தினுடைய தன்மையை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகளாகவே இருக்கும். ஜோதிடம் என்பது வெளியில் தேடாதீர்கள், வெளியில் தேடாதீர்கள், உங்கள் சுற்றியே இருக்கிறது. காரகத்துவங்கள், உறவுகள், உங்களுடைய நடவடிக்கைகள், நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணித்துளியிலும், ஒவ்வொரு நிமிஷங்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு மாத்திரைகளிலும் கை சொடக்கும் நேரம். இந்த நேரத்திலும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிக்கமும் கட்டுப்பாடும் தன்மையும் கலந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது இன்றைய தகவலில் ரொம்ப சிம்பிளா மேச லக்கணம் அப்படிங்கிற ஒரே லக்கணத்தை மட்டும் பார்ப்போம். அடுத்த பதிவுல ரிஷப லக்கணம், அதுக்கு அடுத்த பதிவுல ரிஷப லக்கணமும் கிரகங்களுடைய உணவுகளும் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். இது இன்னைக்கு மேச லக்கணத்தை பேசுவோம். இந்த மேச லக்கணத்துக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு அதிகார தோரணையுள்ள ஜீவனத்தின் மூலம் தரமான வருமானம் அமையும். மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இவங்க வேளாண்மை தன்மை உள்ள ஜீவனங்களுக்கு ஈஸியா பொருந்தி போவார்கள். அதற்கு அடுத்தது இவர்களுடைய இளைய சகோதரன் எவ்வளவு நல்ல உறவுகளாக இருந்தாலும் அவர்களால் ஒரு கசப்பை சந்திக்காமல் வாழ்க்கையில் அவர்கள் கடக்க மாட்டார்கள்.
அதே சமயத்தில் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளில் கசப்பு இல்லாமல் கடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அந்த கசப்போடு வாழ்நாள் முழுவதும் உறவுகள் தொடரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் தந்தை கற்பனை தகுதி உள்ளவளாக இருப்பார். அதே சமயத்தில் தலைகணம் உள்ளவராகவும் தாய் மாமன் தலைகணம் உள்ளவராகவும் இருப்பார். அதே சமயத்தில் கற்பனவாதியாகவும் இருப்பார். அவருக்கு வயிற்று வலி என்பது வாழ்க்கையில் அவருக்கு வயிற்று வலியை கடக்காமல் வாழ்ந்து முடிக்கவே முடியாது. அதற்கு அடுத்தது எதிரி, கடன், நோய் இவர்களை பலமாக அச்சுறுத்தலை உண்டு பண்ணும். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7க்குரியவன் மனைவி வந்த பிறகு இவருக்கு கௌரவம் செல்வாக்கும் மேலோங்கி வளரும் என்பதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு முன் மனைவி அல்லது வாழ்க்கை துணை வருவதற்கு முன் எவ்வளவு பெரிய உழைப்பில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வருமானத்தில் இருந்தாலும் அந்த உழைப்பும் வருமானமும் அவரை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே சமயத்தில் அதற்கு அடுத்து இவருடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது இவரை உணர்ந்தே அது அவரை சந்திக்கும். அதற்கு அடுத்தது இவர்களுக்கு வாழ்நாளில் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்காமல் வாழ்ந்து முடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்கு அடுத்தது தந்தை கௌரவத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் வாழக்கூடியவராக இருப்பார். அதே சமயத்தில் இவர் வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டுள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அதே சமயத்தில் இவருடைய ஜீவனம் என்பது கடின உழைப்புக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த கடின உழைப்பு என்பது மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஒழிய உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதற்கு அடுத்தது இவருடைய மூத்த சகோதர வர்க்கம் என்பது இவருக்கு கசப்புகளையும் நஷ்டங்களையும் அள்ளி கொட்டிவிடும். அதே சமயத்தில் தலைமை தாங்கும் தகுதி கொள்ள எந்த ஜீவனத்தில் இருந்தாலும் இவர்கள் அவமானத்தை கடக்காமல் வாழ்ந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதே சமயத்தில் இவருடைய தாம்பத்திய உறவுகள் என்பதும் தூக்கம் என்பதும் நிம்மதியான அந்திம காலம் என்பது இவருக்கு தந்தை இருக்கும் வரை அதை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக கடினம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளும் அன்றாட கண்ணில் படும் காட்சிகளும் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இது ஒரு கலையாகவே அல்லது இது ஒரு வித்தையாகவே அல்லது இதை ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தகுதியுள்ள வர்த்தகமாகவே பார்ப்பது என்பது மிக மிக அந்திம காலத்தில் சங்கடங்களை ஜோதிடர்கள் சந்திப்பதற்கான அதிக வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு சின்ன தகவல். நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம், கௌரவம், செல்வாக்கு, மரியாதை என்ற இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது அது நம்மளுடைய குழந்தையின் முதல் குழந்தையின் ஜீவனம் கர்மம் என்பதை மறந்து விடாமல் ஜோதிடத்தில் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். இதில் சொல்ல வருவது என்பது என்னவென்றால் நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்மளுடைய குழந்தையினுடைய முதல் குழந்தையினுடைய ஜீவனமும் மரணமும் ஒழுக்கமும் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இதில் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து 25 வருடம் முடிந்து 26வது வருடத்தில் 6 மாதத்தை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஜோதிடத்தில் மிகப்பெரிய இலக்கை எட்டிய அத்தனை ஜோதிடர்களுக்கும் தன்னுடைய முதல் குழந்தை சிறப்பாக இல்லை என்பது நடைமுறை அனுபவம். பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. வணக்கம் நண்பர்களே.